சரி என்ன பண்ற என்ன பார்த்தா என்ன சொல்றா தெரியுமா? சுவாமி அம்மா ஐயா சொல்லுங்க. இந்த குழந்தைக்கு பேராம சுட்ட வேண்டும். ஆமா பேராம சுட்ட வேணும். உங்க வீட்டுல புள்ள பிறந்தா என்ன பண்ணுவ? எங்க வீட்டுல புள்ள பிறந்ததுன்னா இனிப்பு வைப்போம் இல்லைன்னா பேர் வைப்போம். முதல்ல இனிப்பு தண்ணி கொடுப்பாங்க அப்புறமா பேர் வைப்பாங்க. ஆமா அப்படி இந்த குழந்தைக்கு உடனடியாக பேராம சுட்ட வேண்டும். அப்படி சுட்ட வேண்டும் என்று சொல்லி பாபா வேலையாகப்பட்ட கேட்ட நேரத்துல சரி என்ன பண்றா தெரியுமா? அந்த காவலுக்காக உண்டு செய்த பிள்ளை அல்லவா? ஆமா காவலுக்காக உண்டு செய்த பிள்ளை செய்த குழந்தை அல்லவா? ஆமா அப்படி எழும்போது நந்த வனகாத்தா காத்தான் என்று சொல்லி அப்படி பேர் நாமம் சுட்டினார்கள். எப்படி சுட்டினார் தெரியுமா? சொல்லி காத்தான் என்று பேராமம் சுட்டி இப்படி பகவான் என்ன செய்கின்றார் தெரியுமா? அப்படி என்ன பண்றா? மகளே காத்தவராயா பூங்காவனத்திலே கட்டுக்காவலாக இருந்துவா அப்படி என்று சொல்லி பரமனும் பார்வதியும் என்ன பண்றா? அப்படி இருந்தவா என்று சொல்லிவிட்டு பரமனும் பார்வதி ஒரு பாவனத்திலே ஏறிக்கொண்டு கைலாய நோக்கி சென்றாரம். வந்து ரொம்ப நேரம் ஆகுது. எங்க ஐயா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் எப்பதான் நம்மளை பாப்பான் அப்படின்னு. எப்பதான் நம்மளை பாப்பான். எப்படி பாப்பா? நம்மள இவ்வளவு நேரம் ஆச்சு வந்து நம்மளை இன்னமும் ஒரு வார்த்தை வச்சு கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஐயாவை ஒரு உறுப்பு எடுத்துட்டு அவரை கூப்பிட்டு அடுத்த கதைக்குள்ள போவோம்.